சம்ரேட் பண்ண ஒரு ஆடு எனக்கு ஏம போல் காசு ஆடு போட ஐநூற்றி ரூபா பிக்சருமா இவ்வளோ இப்படி சம்மடா ஓடுறது ஜெய்ஸ் ஜெய்ஸ் அதிக மாதிரி 3 மிஸ் பரவாயில்ல. இருங்க கொஞ்சம் வால்யூம் ஏற்றிக்கலாம். ஒன்றும் தெரியல கேம் வால்யூமே இதுலலாம் நான் கேமே புல் தான் வச்சிருக்கேன். மருந்து மாத்திரையெல்லாம் நேர்த்து கரெக்டா சாப்பிடணும். மாத்திரை இருக்கலமா சாமகாலம் எப்படி போய் எடுக்கணும் பிடிச்ச போல நான் இதுதான் சொல்லுவேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா கூட போட்டு மெல்டி பிள்ளையர் ஆடும்போது இதை போட்டு தான் கேட்டு ஒட்டுனாதான் மிடில் டச் ஸ்டெம்பு காலே தேய்ட்டு கீப்பர் வாய் உள்ள போய் இருங்க நெட் ஆஃப் நீக்கல என்னடா இது? நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வச்சுருக்கேன்டா. மேனுவல் ஃபீலிங் டே அது எங்கேயாச்சும் மாற்றின மாதிரி கடை ஃபீலிங் கேட்ச் நம்ம உள்ள பண்ணிப்போம். பார்த்துடா ஜாவியே முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்து இவன் வேற இப்படி நான் போட்டு போடலாம். சரி ஒரு ஸ்பின்னர் எடுத்து இன்னும் போடலாம். ஆஃப் ஸ்பின் தூசரா போடலாம். தூசரா எனக்கு தூசரா போட தெரியும் ரியல் லைஃப். ஃபோன் அடிச்சு போகிறோம் பக்கத்தில் அது நம்ம பேட்டிங் போயிடலாம். விக்கெட்டும் போகாது. ரெண்டாவது நான் வந்துட்டேன்டா. I'm from Chennai, Tamil Nadu, and I'm playing on Jungle Rumble for the past 12-13 years. கண்டினியூஸாக விளையாண்டுட்டே இருந்ததுனால என்னோட நுட்பங்கள் தெரிஞ்சதுனால தான் என்னால் ஈஸியாக ஜெயிக்க முடியுது.
ஒரே நாளில் வந்து சக்ஸஸ் பண்ணிட முடியல. டைம் எடுத்துச்சு. இப்போது ஸ்டெடியாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு வெற்றியை வந்து நம்ம நிலைநிறுத்தும் போது கிடைக்கிற ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும். அந்த எனர்ஜி வந்து வார்த்தைகளால் தெரியாது. அது எனக்கு முழுமையாக கிடைக்கும். I cannot think about like another app because this is one of the best place for me. Download Jungly Rummy now. இது விளையாட்டு பழக்கத்தை உருவாக்கும் அல்லது நிதி ரீதியாக ஆபத்தானதாக இருக்கலாம். பொறுப்புடன் விளையாடுங்கள். ரெக்கார்டிங்க அப்பப்போ என்ன டைமர் இருக்குங்க இல்லை ரெக்கார்டிங் பண்ணால் அது வேறு அப்பப்போ காணாமல் போயிடுது. பயமாக இருக்குது. ரெக்கார்டிங் ஆனில் இருக்கான்னு தெரியல. அடே புது 1 2 சிராஜ் ஒரு விக்கெட்டு. ரவி நெக்ஸ்ட்ல நம்ம டீமில் அவங்க ஒருத்தங்க கூட 1 ரன் கொடுத்தாண்டா ஜடேஜா. அதே 2 விக்கெட். செம்ம ஜடேஜா. The field inside looks warmed up and ready to go. எனக்கு தினேஷ் என்னோட டைலாக் சொன்னாரு. ஆளுக்கு போனா ஆளுக்கு போட்டுக்குவான். இதுன்னா ஃபஸ்ட்டு பிச்சு க்ரீன் பிச்சு கொடுத்தேன். என்ன பிச்சு கொடுத்தது? ஐயோ நான் க்ரீன் பிச்சு கொடுத்தையா? பிச்சை மாட்டி விட்டாங்க. మనకి 8 వయసు 9 వయసా? 8 వయసు. Let's see where the bowler prefers to bowl from this end. அது எங்க போற? அவங்க போறாயா? நீட்டு நாங்க போறேன்னா தூக்கி தான் சொல்லுவாங்க. பிச்சில் ஐயோ யாக்கெல்லாம் போட்டு ஸ்டெம்பு அதையும் நல்லா அடிப்பேன். அது பாருங்க. வேண்டாம் வேண்டாம். கொஞ்சம் பக்கத்தில் இது போயிடா என்ன பண்ணலாம். அவன் எங்கே தானே போயிருக்கோம். அது நீ கொஞ்சம் தான் அவுட்டா. யாரா அப்போ ஜெயிக்கணும் காணும். யாருக்கும் காக்காது கிடைக்கிறது. டெஸ்ட் இவ்வளோ வச்சுருக்கேன். கட்டேன் சரி. நம்மளுக்கு தான் இந்த டெக்னிக் டக்குன்னு வராதா? சரி நான் போய் டக்குனிக்கு
எதுவும் வராது. ஐயோ வாங்க அதெல்லாம் வாங்க முடியாது. அது 1000 ரூபாய்க்கு மேலே காமிக்கிறேன். இவனுங்க என்ன ஏதாச்சும் இருந்தாலே 1000 ரூபாய்க்கு மேலே காமிக்கிறாங்க. Tell you what, that previous delivery might be playing in the batsman's head. போட மாட்டாங்க. 3 நாள் லீவு ரெக்கார்டிங் எடுக்கிறோம். 3 நாள் லீவுங்க. இல்லை கடை அது இல்லை கடை. Wow, that was a really wide throw. சாக்கல் போடுற ஐயோ சரிடா ஃபிளாக் ஆகுது. நான் சன் டிவி போடுமா Tell you what, the slow எங்கே போடலாங்க action on this pitch. ஒரே நல்லாலாம் இருக்குல்ல அங்கே பார்த்து ஆளை போயிடால சொன்னா போடுறான் பாரு பார்த்து தொன்னை போட்டீங்களா மா அடுத்து 3 நாள் லீவ் எப்போம்மா? ஒரு வாரமா? எதுக்கு எதுக்கு தாத்தா? ரம்ஜானா? அதுக்கு அடுத்த வாரம் இவ்வளோ நாள் லீவு? ஒன்றானே விராட் கோலி ஸ்லிப்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். அந்த இடத்துல அடிக்கும் போட்டு ஸ்லிப்ஸ்னாலே நான் பயம்தான். போட இந்தியாவுக்கு வந்துட்டு எங்களே ஓடிக்கிறீங்க. எவ்வளோ ஃபீல்டாக நான் நினைக்கிறீங்கடா பயம் இல்லைடா. வேறு இடத்துல அடிக்கணும். ஹெலிகாப்டர் அடிக்கண்டா. எனக்கு ஹெலிகாப்டர் இன்னும் ஹெலிகாப்டர் அடிக்கிறேன்டா. போட ஷார்ட் பாலே பண்ணுறேன். ஹெலிகாப்டர் போடுற ஹெலிகாப்டர் போடுற நான் ரொம்ப பொறுமையாக அடிக்கிறதா அடிக்கிறேன். நான் வேறு Good shot for a single. Excellent throw. நீ பார்த்துக்கூட அடுத்த ஒரு வரண்டா. இருங்க வரண்டா. சிங்கிளை போட்டு விட்றேன். இந்த அடுத்த ஒரு நம்ம ஆள் போல தான் இங்கே போடுறேன். அடுத்த ஒரு சிங்கிளோட நான் ரோஹித் சர்மா
ஆப்பனண்ட் வந்து விராட் கோலி. விராட் கோலி வந்து அவரே அடிச்சுக்கிட்டு நம்ம அடிக்கணும். எனக்கு சாப்பிடவே பிடிக்கலப்பா. அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் சாப்பிடணும். இப்போ ஒரே நீ ஒதுக்கலைன்னு வையேன், இந்த பாடி வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் அது என்னடா இது 3 செகண்ட் எங்கடா ஒருத்தவங்களுக்கு இங்கே பார்த்தா வந்து பேசிட்டு இருக்காங்க சமையலுங்க. அடுத்து இன்னும் இப்போ பால்றேன், இப்போ பார்க்குறேன் செய்ய அவுட்ல விராட் கோலி நமக்கு எங்காச்சு சிங்கிள் கூட ஓட முடியாதடா என்ன ஃபீல்டிங்கில். கருப்பு ராயனை மட்டும் என்ன செஞ்சுங்க. ஐயோ ஆளை கொள்றாங்க ரியல்ல இருக்க ஆளுவே கொள்றீங்களா. இதே வந்து சொல்லுவாங்க வேலை இருந்துங்க சரி இல்லைங்களா. ஷூட் மேப்பில் போய் என்னவாச்சு இன்னும் சத்தங்கள் சாப்பிட்டுருக்கா சென்சிட்டிவ் வச்சு சேவ் That's been very smart as bowling changes. செம்ம டிக்கெட் சவார அடைக்கலாம். டெய்லி இந்த வாஷிங்டன் நடக்கும் முக்கியமான பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. 2 விக்கெட்டாக போயிருக்கு, அது வேற சைடு. இப்போ யார் அவுட்டுன்னு எதுங்க ஆயிட்டு ஓவரில் மாதிரி எஜ்ஜாகிறது இருக்கு. இன்னொரு 1 மணி நேரம் வைக்கலாங்க. 1 மணி நேரம் வைக்கலான்னு ஐடியாவில் வந்திருக்கேன். அதுதான் 1 மணி நேரம் வைப்பேன். இன்னும் ஒரு விஜய் ஸ்டாருக்கு தானே ஸ்பின்னருக்கு கொடுங்களா. பயப்படுத்தே மாட்டார். ஆமாம் நிச்சல் அவனே பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் ரிவ்யூ கேட்பாங்கல்ல, அவங்க மட்டும் காமிச்சு ரிவ்யூ ஒரு மணி நேரம் ஒரு வாட்டி லைவ் பண்ணி ஓகேப்பேன். அது பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் லன்ச் பண்ணேன். அது இதோ நான் ஆப்ஷனே இல்லைங்க. சொன்னால் சிரிக்கக்கூடாது பார்த்துக்கோங்க. ஹாட் ஸ்டார் ஆன் பண்ணி வச்சுட்டு தெரியாமல் எனக்கு தெரியல டெஸ்ட்டு போட்டுச்சு. பார்த்தா நான் பார்க்கவே பார்த்துட்டு தான் பார்த்தேன்.
சும்மா தான் இவங்களும் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வராதுன்னு தான் நினச்சேன். அவன் புரியதாமா ஆமாம், நீங்கள் கேமில் சுவிட்சிட்டு இருக்கா இப்படி ஆடுறதுன்னு சொன்னீங்கன்னா நானும் ஆடி லைக்ஸ் தெரிக்க வைப்பேன். எனக்கு காசு கூட முடியலடா லைக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் அப்பான்னு. எங்கள் அப்பா தனியா கிளம்பி ஆஸ்திரேலியாவே போயிட்டாங்க. இல்லை, ஆஸ்திரேலியா மட்டும் நான் சொல்ல, இந்த மாதிரி கேமில் இருக்க எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரிவ்யூ போட மாட்டேன். ஏன்னா அது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. போகலாம். இது என்னோட தப்பு. அது நான் போல்டு எடுத்தேன்ல, எடுத்த டைம் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக அடிக்கலான்னு பார்த்தேன். அது வேற இந்த பக்கம் பெருசாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. போறியா நம்ம நாளே ஓடிடுவோம்டா. போடு அந்த கையோ வச்சுட்டு அடிச்சிடண்டா. அப்போ உடனே கொடுத்துடலாம்ல. ஏன் சொல்ல வைக்காங்க? பால் போட்டான்ல, அது எங்க பாருங்க, இங்க பிச்சாச்சா, இங்க சொல்றாருங்க. இங்க பிச்சா பிச்சாயி ஸ்டெம்ப் இதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பிச்சாயி இங்கே உள்ள வந்தால் யாராலும் ஒன்றும் பண்ண முடியும். நான் ஸ்ட்ரைட்டாக அடிக்க பார்த்தா அதுவும் இருக்குது. இதுக்குமே பூ வரல, அது கூட சொல்ல முடியாது. அதுக்கும் ரொம்ப நான் ஃபஸ்ட்டு
பர்ஃபெக்ட்ல அடிக்க தான் ட்ரை பண்ணேன். ஆனால் இது இது யாரோட ராகுலா டீம் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நீ தான் இருக்க பார்த்து. அப்புறம் ரிஷப் பண்ணி ஜடேஜா, அப்புறம் சிராஜ், அப்புறம் யாரு பும்ரா. நான் பார்த்து சிங்கிள் ஆட பாடி எல்லாம் வேண்டாம். பயம்தான் பயம். அது இங்கே தானே பிச்சை, இங்கே தானே நான் பண்ணுறது. அது எங்கே தப்பாக லைட்டாக சொல்லியிருக்கேன். நான் பார்க்க வரமாட்டேன். ரிஷப் பண்ண ஸ்பெஷல் பூஸ்டா காய்ச்சல் அடிக்குது தாத்தா. முடியல காய்ச்சல் அடிக்குது. அடிச்சிருவேன். பெரிதில் இருக்கிறது நான் தெரிஞ்சேன். வேற யாராச்சும் தாடா வேக்க வேலை வைக்கிறது போயிட்டு பயமா இல்லை. இவன் ஆசையாக அப்படியே அதுக்குள்ள பார்த்தா போச்சு. அப்புறம் அடுத்த மாதிரி யாக்கரை போட்டு அப்படியே விக்கெட்டு போட்டுருப்பாரு. ஆஸ்திரேலியா இதெல்லாம் கிளியர் அவுட்லேருந்து தெரியுது. 2 ரிவ்யூ எடுத்துக்க மாட்டிங்களா? இல்லைதான் பார்த்துச்சா, அதுவும் நாட் அவுட் தானே. கலையாட்ட வந்து இப்போ கெடுத்துடாதீங்க. சார்ஜர் கேக்குதா 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 கேக்குதா? லைவ் கேட்கலையா? உனக்கு கேட்கல. அப்படியே போட்டு பிடிச்சிட்டு தையோ போட்டு கேப்பை கண்டுபிடிச்சப்பா நமக்கு போடுங்க. கேமராலே கண்டுபிடிச்சதான் இந்த கேப்பு. இங்கே தான் நான் அடிக்கிற விட்டிங்களா? அங்கே தான். ஆனால் இவன் அடிக்கிற மாதிரி தான் ஒன்றுமே ஒரே ஒரு பொருள் அங்கே கலத்தா பட்டுச்சுன்னு போயிடும். ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே. ஆனாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கேப்பு. இப்போ இங்கே இருக்குன்னு அந்த ஓடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன்ல. எனக்கு தெரிஞ்சிடுச்சுங்க கேப் அங்கே தான் இருக்குன்னு. பச்சையா ஓடி போய் பிடிச்சிருந்தாலே பிடிச்சிருக்கலாம். ஏங்க இங்கே ஃபீல்டர் இருக்கான்னு வைங்க, பக்கத்தில் இருந்த ஃபீல்டர் இங்கே ஒருத்தன் தூரமாக இருக்கான்னு வைங்க, அப்போ இங்கெல்லாம் எவன் ஃபீல் பண்ணுவான்? இவன் எடுத்து அங்கே போனாலே போயிருக்காரு. அப்படியே போயிடுவான். ரன்னு தான் வருவான். போரே
இருந்தாலும் அங்கேயும் ஒரு கேப் வந்திருக்கும். ஏன்னா இப்படி போகலாம். அது ஒரு ஃபீல்டில் இருந்தால் அவன் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவன் அப்படியே ஓடி போய் பிடிச்சிருக்கலாம். இப்போ கூட வேவா நான் அதே இடத்துல தான் கேப் இருக்குங்க. கேப்பை கண்டுபிடிக்கிறது நான் ஆர்டிஸ்ட் தான். மாத்தோட போலற நான் இவ்வளோ விக்கெட் தானே ஒரு விக்கெட்டும் கூட எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டாருக்கு. அப்புறம் அந்த பேக்கு கம்மிங்ஸு இவன் தான் ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க. அவன் தான் கையை நீ கைன்னு சொன்னோடனே கையை தொடுவா. கையை தொத்தானே முழிக்கிற மாதிரி ஆயிடுவாமா. கையை தொத்தானேயும் முழிக்கிற மாதிரி ஆயிடுவான். எங்க அடிக்கிறேன்னு பாடுறேன். கேப்பை கண்டுபிடிச்சிட்டேன்டா. எல்லா இடத்துலையும் கேப் இருக்கு. நான் எல்லா இடத்துலையும் கேப் ஆச்சு. இப்போ ரிவ்யூ போய் இந்த வாட்ச் ஒன்றும் இருக்கும். புரியல. நான் பஸ்ல ரீச் ஆகிறப்ப நீ அங்கே செக்இன் ஆகிட்ட. ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறேன்னு சொன்ன இங்கே இப்படி என்ன பைத்திய கடத்தனமா இருக்கு. இங்கே என்ன போட்டு தெரியுமா உனக்கு? ஐயோ அவன் கொள்ற அளவுக்கு போடுறானே அவனுங்க. 1/2 மணி நேரம் போயிருச்சு லைவ்னு நினைக்கிறேன். ஆமாம் 1/2 மணி நேரம் போயிருச்சு. எப்போ ஃபில் பண்ணிட்டானாங்க அங்கே அடிச்சா போவோமான்னு பார்க்குறேன். அங்கே இவ்வளோ ஃபீல்டர்ஸ் இருந்தாங்க. அந்த ஒரு இடத்தையும் இல்லை எல்லா இடத்துலையும் ஃபீல்டர்ஸ் இருந்தாங்க. செய்தாங்க கேப்பும் இல்லை. ஆனாலும் கேப் பிக்கிங் கண்டுபிடிச்சிட்டேன்டா. பெரிய கேப் இதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். போக மாட்டேன். கர்த்தன் என்ன சார்ஜ் எல்லாம் தான். அம்மா நாளைக்கு ஹோம்ஒர்க் செஞ்சுக்கலாம். வந்தோடனே எனக்கு இதுதான் இந்த காலிஃப்ளவர் சில்லி சாப்பிடுறேன். சார்ஜர் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ரெக்கார்ட் மேல ஆஃப் பண்ணு. நீ போனை சைலண்ட்ல போட்டு வச்சுட்டு உங்க போனே எடுக்கிறது கிடையாது. போன் பண்ணா போடவே இல்லை.